ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாபு விலாக்ஸ். ஹாய் சொல்லு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேர் மட்டும் விலாக்னு வச்சுட்டு இது வரைக்கும் விலாக் போகவே இல்லை. விலாக் எடுக்கவே இல்லை. இது எங்களோட ஃபர்ஸ்ட் விலாக்னு சொல்லும்போது பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அந்த மாரிஷன்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கோம். அங்கே போய் இப்போ என்ன வாங்குகிறோம், அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ யூகேயில் வந்து 6 டிகிரி செல்சியஸ். 2 பேரும் இன்றைக்கி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஜாக் கூட போடாமல் வந்துட்டோம். குளிர் தாங்க முடியல. அவங்க போகலாம். சம்மரில் கூட குளிருது. அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டை கொஞ்சம் எல்லாருக்கும் காட்டுது. இந்த ஸ்ட்ரீட் பேர் தான் கிங்ஸ்வே. இந்த மாரிசன்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வேணால் அது ஒரு ஷாப்பாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அதுதான் ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்டு. வீக்லி நாங்கள் போகிற ஒரே இடமும் அதுதான். எங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா, எங்களுக்கு ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நாங்கள் போகிற ஒரே இடமும் அதுதான். அதனால மாரிஷன்ஸ் எங்களுக்கு ஒரு சம்வாட் ஸ்பெஷல். என்னடா போகிற வழியில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஷாப்பிங் போகும்போது நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு கரெக்ட் விளையாடிட்டு போகிற இடம் தான் அது. இங்கே பக்கத்தில் தான் அது. அடுத்து அங்கே தான் போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சம்மரில் ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் பாருங்க. அப்படி வாங்க, இங்கே தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டு ஈவினிங்கில், அதாவது சம்மரில் மற்ற நேரம்லாம் உட்கார முடியாது, குளிர் தாங்க முடியாது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. யாரும் நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் போவாங்க. இங்கே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஜாலியாக இருக்கும். இதோ அந்த ஸ்பாட் போன வாரம் அங்கே தானே பாப்பா உட்காந்துருந்தோம். ஆமாம், அங்கே தானே. அப்படி வா, எல்லாத்துக்கும் காட்டு சுற்றி காட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவும் அமைதியாக இருக்கும். கொஞ்சம் கேட்டிங்கன்னா அந்த குருவி சவுண்டு, இந்த பறவைகள் சவுண்டு தான் கேட்குமே தவிர வேறு எந்த தொந்தரவும் இருக்காது. தூரத்தில் தான் அந்த வண்டி சவுண்டுலாம் கேட்கும். மற்றபடிக்கு ரொம்ப மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு கவலை ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா இங்கே வந்து உட்காந்தா அது எல்லாமே போயிடும். எங்களுக்கு எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். நாங்கள் முத இந்த ஸ்பாட்டும் இதுதான். அழகா இருக்குல்ல. நம்ம ஃபேவரட் பர்சன் அங்கே இருக்காரு. ஷாப்பிங் போகலாமா? யா, இது தாங்க மாரிசன்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப், என்னோட ஃபேவரட் ஷாப். நாங்கள் முதல்ல வந்த இடம் இதுதான். இப்போவும் இங்கே தான் சுற்றி சார். ஓகே, சவுண்டு போயிட்டு பாருங்க. கொத்தமல்லி, நம்ம இந்த கொத்தமல்லி பற்றி ஒரு ஃபன்னியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் யூடியூப்பில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஐடியாவே வந்து இந்த கொத்தமல்லி கான்செப்ட் தான் வந்துச்சு. தேங்க்யூ. ஒன்று வாங்கிட்டா 2 வாங்கிட்டா ஒன்று போதும். எவ்வளோ பூ? நல்லா பெருசா. எவ்வளோ அது? 99p. ஒரு 6 தக்காளி இருக்குது, 105 ரூபா. பெருசா டீ. பாப்பா ப்ரான் இதுதான் யூகேயில் ப்ரான்ஸ். ஆக்சுவலாக இது எனக்கு இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு. அவருக்கு சமைச்சு கொண்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார். பாப்பா ரொம்ப நல்லா சமைப்பா, அதுக்காக நாளைக்கு நான் அவருக்கு சமைச்சு கொண்டு போகிறேன். ஓகே, கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் இந்த ரெட் ஆனியன் தான் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். சின்ன வெங்காயம்லாம் கிடைக்காது, தான் கிடைக்கும். சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ரான்ஸ் இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 பவுண்ட்ஸ் 450 இல்லைன்னா 460 ரூபா கிட்ட வரும் அமௌண்ட் காசு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பீஸ் தான் இருக்கும். ஓகே தான். ஓகே, இந்த செக்ஷன் ஒரு டேஞ்சரஸான செக்ஷன். எப்போ இந்த பக்கம் திரும்பவே மாட்டேன். ஃபலூடா. எஸ், இந்த ஃபலூடா ஞாபகம் இருக்கா?
நம்ம சேனல்ல ஒரு மோஸ்ட் ட்ரெண்டிங்கான மோஸ்ட் வியூடு வீடியோ இதுதான். பார்க்கலைன்னா போய் பாருங்க, ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த வீடியோவும் இந்த வீடியோ தான். ஆஹா, இனிமேல் நம்ம போடலாம், எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்த வீடியோவும் இந்த வீடியோ தான். அதனால Yes. ஃபலூடா எங்களுக்கு ஒரு ஒரு மறக்க முடியாத ஒன்று. ஆனால் டேஸ்ட்டு ஒரு டைப்பாக இருந்துச்சு. ஓகே ஓகே தானே. எஸ். கோஹினூர் பாஸ்மதி ரைஸ் கோல்டாமே நல்லா இருக்குமா? யூஸ்வலாக நம்ம என்ன வாங்குவோம்? இது வாங்குவோம்ல, தாவத். அது இங்க இதான் இல்லை. வாங்கணும். இது சூப்பரா இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா சவுத் ரைஸ் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச லாங்கா மாதிரி இருக்கும். இருக்கும். எக்ஸ்ட்ரா லாங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோஹினூர் வாங்குறோம். எப்படி இருக்குன்னு ட்ரை எப்படி பண்ணுவோம். பாருங்க. சரி பார்க்கலாம், அதான் ஒரு ரிவ்யூ போடணும். ஓகே, போங்க நடந்து. வேற 20 மே வரைக்கும் இருக்கு பாப்பா டேட்டு. இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் ஒரு டீ பைத்தியம். பால் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும் நமக்கு. உங்கள் செக்ஷன் பாப்பா, கேக் செக்ஷன். யூஸ்வலாக கேக்குன்னு சொல்லிட்டாவே பாப்பாவை கையில் பிடிக்க முடியாது, நம்மளை பேக் ஆக்கிடுவாங்க. சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. ரைமிங்க. கேக்குனா பாருங்க, விதவிதமான கேக்கு. எனக்கு ஃபேவரேட் வந்து கேரட் கேக் அது காலி ஆயிடுச்சு. கேக்குன்னு சொன்னாலே மேடம் கையில் பிடிக்க முடியாது. கேக்குன்னு சொன்னாலே பிடிக்கும், நம்மளே மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேக் பிரியை. இது அவங்க செக்ஷன். எவ்வளோ டைப்ஸாக நான் கேக். இந்த மஃபின் தான் என்னோட ஃபேவரட். ட்ரிபிள் சாக்லேட். அதாவது நான் யூகே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு காமிச்சிருக்கீங்களா பாப்பா வீடியோ காலில்? ஆமா. வீடியோ காலில் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது காமிச்சிருக்காங்க என்னோட ஃபேவரட் மஃபின்ஸ் அப்படின்னு. நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமா. உங்களுக்கு அவ்வளவா இது பிடிக்கல. எனக்கு ஸ்வீட் பிடிக்காது. நார்மலாகவே நான் ரொம்ப ஸ்பைசி விரும்புவேன், அவங்க ரொம்ப ஸ்வீட்டை விரும்புகிறாங்க. இது ரொம்ப ஃபேன்சியாக போட்டிருக்கானே கேண்டி ஃப்ளாஸ் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் உள்ள பஞ்சு மிட்டாய் தான் இது. காட்டுங்க பாக்ஸ். கேண்டி ஃப்ளாஸ் அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் இந்த பாக்கெட்டில் விற்கிற பஞ்சு மிட்டாய் தான். அது எவ்வளோ ரேட்டு? 270 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு. ஒன்றும் இல்லை, வெறும் பஞ்சு மிட்டாய் தான். ஒரு டப்பாவில் அடைச்சி போட்டு விற்றுருக்காரு. இது அதை விட ஜாஸ்தி. ஒரு பெரிய ஜம்போ சைஸ் பேக்கு காத்தடிச்சு வைக்கிறானுங்க. இது எவ்வளோ தெரியுமா? 340 ரூபா நம்ம ஊர் காசு. 3.19 பவுண்ட்ஸ். உங்களுக்கு என்னன்னு தெரியல. நம்ம ஊரில் ரோட்டில் விற்றுட்டு இருப்பாங்க, 10 ரூபாய்க்கு தான் கொடுப்பாரு. இதுதான் நம்ம ஃபேவரட். உள்ள 6 பேக் இருக்கும். இவங்க மோஸ்ட்லி ஸ்பைஸ் எடுத்துக்க மாட்டாங்க நம்மளை மாதிரி. ஆனால் ஓகே, இங்கே இருக்கிறதுல ஓரளவுக்கு ஸ்பைசி இது மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த குர்குரே, லேஸ் இதெல்லாம் இங்கே கிடைக்காது. இதை நான் எடுத்துக்கிறேன். இதில் 6 பேக் இருக்குது. சால்ட் அண்ட் வினிகர், சால்ட்டட் அப்படின்னு ஒரு 3-4 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் நாளைக்கு ட்ராவலுக்கு தேவைப்படும். பிரெட்டே இல்லாம நம்ம பார்க்க முடியாது. ஆமாம், இவங்களுக்கு இவங்களோட ஃபுட்டு பிரெட்டு தான். பிரெட்டையும் உருளைக்கிழங்கையும் இவங்ககிட்ட எடுத்துட்டோம்னா இவங்க காலி. பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிரெட்டும் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸ் இங்க. பார்பட்டான்ஸ் ஒரு ஃபேமிலி பேக்கர்ஸ் இவங்க. வீட் பிரெட் இருக்கு, ஒயிட் பிரெட் இருக்கு, நட்ஸ் இருக்கு. நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆமா. அந்த எப்பவும் காலேஜ் போகும்போது கொடுத்து விடுவீங்க, உள்ள எக் வச்சு கொடுப்பீங்க. ஆமா, அப்போ எடுத்துக்கிறேன். எக் பர்கர். எக் பர்கர். அப்பா ஃபலூடா எங்களோட ஃபேவரட் ட்ரிங்க் இன் யூகே. ஃபலூடானா நம்ம ஊரில் அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும்ல, ஆனால் இங்கே ஒரு மாதிரி ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், நட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் நல்லா இருக்கும். மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப காட்டுங்க. பிடிக்கும். இது எல்லாமே எங்களோட யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்கும். என்னடா பாப்பா? ஆமா, இந்த நாங்கள் மாரிசன்ஸ் இங்கே வாங்குற ஐட்டம்ஸ் எல்லாமே யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்கும். இதுதான் எங்க ஃபேவரட். இது புதுசா வந்திருக்கு பாருங்கப்பா லிங்க்ல. முட்டை நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பன் வாங்கியிருந்தோம்ல, பன்னு அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்றது. இது எல்லாமே முட்டை செக்ஷன் தான். வாத்து முட்டை, கோழி முட்டை, குருவி முட்டை, ஆர்கானிக், டைனோசர் முட்டை, எல்லா முட்டை. ஞாபகம் இருக்கா? இதுக்கு அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணானுங்க, பயங்கரமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. வரத்தே இல்லை. வாங்கி சாப்பிட்டா ஹீன் இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்திருக்கிற செக்ஷன் தான் மிக முக்கியமான செக்ஷன், பயங்கரமான செக்ஷன். இப்படி காட்டுறா பார்ப்போம். நம்ம ஊரில் தேடி எடுத்து பார்த்தாலும் ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் சரக்கு இருக்குமா?
எனக்கு தெரிஞ்ச ஒரு அவ்வளோதான் இருக்கும். கைவிட்டு என்ற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா சரக்கு இங்கே கிடைக்கும். எல்லா பெர்சன்டேஜ், அதாவது பாய்ஸுக்கு சொல்கிறேன், எல்லா பெர்சன்டேஜில் விதவிதமான ஃப்ளேவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வைங்களேன். ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது, ஓல்ட் மவுண்ட் சிடரு, எல்லாமே பைனாப்பிள், ஆப்பிள் எல்லாமே இருக்கு. இங்கே இருக்கிற குளிருக்கு வந்து இதெல்லாம் அடிச்சு தான் ஆகணும். எல்லாருமே இதை குடிப்பாங்க, ஃபேமிலியோட உட்காந்துலாம் குடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளே சரக்கு அடிக்க வச்சுருவாங்க போல, அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு டெம்டிங். அன்னைக்கு நீங்க இதுதானே வாங்குனீங்க? கைஸ் நான் வந்து அடிக்கலாம் மாட்டேன், சும்மா வந்து சொல்கிறாங்க. இது எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கேளுங்க, உங்களுக்கு என்ன சரக்கு வேணும்னு நான் இந்தியா வரும்போது கண்டிப்பாக வாங்கி போடுறேன். காட்டுறேன் பாப்பா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு பெஸ்ட் சரக்கு இது. யூஸ்வலாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு இது வாங்கிட்டு போகிறது வழக்கம். அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சரக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன். இதை காட்டு பாப்பா. அட்ரஸ் சொன்னீங்கன்னா அமுச்சு விட்டுருவாங்க. நம்ம மாஸ்டரில் தளபதி ஆட்டிக்கிற பிராண்டு, சூப்பர் பிராண்டு. மற்றபடிக்கு நம்ம பார்க்காத பிராண்டெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டு எப்பவும் வாங்க மாட்டோம், ஆனால் எப்பவும் நின்று பார்த்து எல்லாமே பார்த்து படிச்சுட்டு தான் போவோம். பார்த்து படிச்சுட்டு போவேன். சின்ன திருத்தம் இல்ல, பெரிய திருத்தம். பாப்பாவோட ஃபேவரட் செக்ஷன் ஐஸ்கிரீம்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்வீட்னா போதும், என்னவே மறந்துடுவா. உங்களை மறக்க மாட்டேன், எனக்கு நீங்க தான் முக்கியம். சும்மா சொல்கிறேன். இது இதுதானே பாப்பாவோட ஃபேவரட். எஸ், கோன் நட்டி நட்டி சாக்லேட். சாக்லேட் இதான் என்னோட ஃபேவரட். மேடம்க்கு ரொம்ப பிடிக்கும், வரும்போதே கேட்டுட்டே இருந்தாங்க ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி. அது அவங்களுக்கு எனக்காக எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒன்றே ஒன்று தானே அவங்களுக்கு. என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்க? யூகேல வந்து எங்களோட ஃபேவரட் பரோட்டா. நாங்களாம் ராம்நாடுக்காரங்க, பரோட்டாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இங்கே பரோட்டாலாம் கிடைக்காது, ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக இந்த தாஜோட பரோட்டா. இது என்ன மலேசியாலையாப்பா? மலேசியா தான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். யூகேல இருக்கிற யாராவது ஒரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மற்ற பிராண்டை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த ஆன்டிக் பீஸ் மாதிரி வீட்டில் வைக்கிற அழகுக்கு வைக்கிறது. இப்போ ஒரு இன்னும் 2 மாதம் தானே பாப்பா, 2 மாதம் நாங்களே வீடு மாறிடுவோம். வீடு மாறும்போது இதெல்லாம் தேவைப்படும் டெக்கரேட் பண்ணும்போது. அப்போ ஒரு ஹோம் டூர் போடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது மாதிரி இருக்கு, ரெண்டு ரெட்டை யானை. யானை. இது பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தளபதி. தலைவன் கொடி, தமிழன் கொடி, வீர கண்டிப்பாக 2026 என் தலைவனுக்கு தான் ஓட்டு போடுறீங்க எல்லாம். ஓகே, ஓகே. நிச்சயம். பிரியாணிக்கு கண்டிப்பாக தேவை. வீட்டில் தயிர் வேறு முடிஞ்சிச்சு. லாங்கஷ் ஃபார்ம் பாருங்க, குலோப் ஜாமுன் இருக்கு. பில்லு போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே பில்லு போடுறதுக்கு தனியாக நம்ம ஊர் மாதிரி ஆளுங்களாம் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டையுமே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எடுத்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு இந்த வெயிட் இங்கே டிடெக்ட் ஆகும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த பொருள், அதாவது ஒரு குண்டூசியோட எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். நம்மளை யாரும் மானிட்டரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்குது. லைனில் நிற்க தேவையில்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ வாங்குறியா, உனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு பில்லு போட்டுட்டு பேக் வேணும்னா பேக் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இதே மாதிரி இந்தியாவிலையும் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 33.58 அப்படின்னா ஒரு 3600லேருந்து 3700 வரைக்கும் பே பண்ண போகிறோம். பேக் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பேக் தேவையில்லை, பேக் கொண்டு வந்து பேக் இருக்கு நம்ம. கொடுத்துட்டு கார்டு இங்கே வந்துடும். 33.58 கார்டை ஸ்கேன் பண்ணிட்டா சொல்லப்போனால் நாங்கள் கேஷை பார்த்து பல மாதம் இருக்கும், கார்ட்லேயே ஓடிட்டு இருக்கு. ஷாப்பிங் ஒரு வழியாக முடிச்சாச்சு. மணி இப்போ யூகே டைமுக்கு 8 மணி நினைக்கிறேன், 8:05. பாருங்கள், நம்ம ஊரில் 8 மணினா இருட்டிடும். இங்கே பாருங்கள், சூரியன் பள்ளி வச்சுட்டு அப்படி இந்த பக்கம் காட்டி விடா கேஎஃப்சி. இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். கேஎஃப்சியாக இருக்கட்டும், யூகே டைமாக இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஷார்ட்ஸில் இருக்குது. முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் vlog. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு, செம்ம வெயிட்டு. இது எல்லாத்தையும் எடுத்து போய் டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு வழியாக அடுக்கிட்டு சமைச்சிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலேஜ் போகிறதுக்குள்ளே நிறைய வேலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்காட்டியும் சரி ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஏதாச்சும் ஒண்ணு நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாலும் உங்க கமெண்ட்ஸ வந்து அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க படிப்போம். படிச்சு தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம். தேங்க் யூ. மீண்டும் அடுத்த வ்ளாக்ல உங்களை சந்திக்கும் வரை ஷா அன்பு. தேங்க் யூ. Bye bye.